எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில இணை செயலாளர் அண்ணன் மாணிக்கவாசகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழரசன் அவர்கள், எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாநில இணை செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும், அன்னபூர்ணா தங்கராஜ் என்று அன்போடு அழைக்கப்படுகிற எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில துணை செயலாளர் அன்னபூர்ணா தங்கராஜ் அவர்களும், மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் வழக்கறிஞர் அவர்களும், நம்முடைய அம்மா பேரவையுடைய மாவட்ட துணை செயலாளர் மாநில துணை செயலாளர் போஸ்டர் என்று அன்போடு அழைக்கப்படுகிற வெற்றி அவர்களும், இளைஞர்களுடைய மாநில துணை செயலாளர் அன்பு தம்பி சட்டமன்ற உறுப்பினர் போஸ் அவர்களுடைய தவப்புறவர் ஏகேபி அவர்களும், இன்னும் நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசு மக்கள் விரோத அரசாக இருப்பதை இந்த நாடு நன்றிருக்கும். இது பற்றி எல்லாம் எதுவும் பேசாமல் தினந்தோறும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தி, பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. 10 ஆண்டு காலம் அம்மா அவர்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு அம்மாவின் முகத்திலேயே முழிக்கக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவர் வர முடியாமல் புதுச்சேரி உள்ளிட்ட அவருடைய தோட்ட வீடுகளில் தங்கிக் கொண்டு காலத்தில் 10 ஆண்டு காலம் அவர் கழித்துக் கொண்டிருக்கிறாரு. அந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம்? அம்மா அவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதிலே 1000 அர்த்தங்கள் இருக்கு. அம்மா ஒருவர் தேர்ந்தெடுத்தால் அதிலே 1000 காரணங்கள் இருக்கு. அம்மா அவர்கள் ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவனே அவரை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைதான் தமிழகத்திலே நாம் பார்த்து வந்திருக்கோம். அப்படிப்பட்ட 10 ஆண்டு காலம் அடிப்படை உறுப்பினர் இருந்து அம்மா அவர்களால் நீக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தொண்டர்களை பற்றியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிற கழக நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்து வருகிற புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை பற்றியும் அவதூறு பரப்புவது மட்டுமே தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்பெல்லாம் என்ன ஆகுமோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாம் அகதிகளாகிவிட்டார்களோ, ஆதரவற்றவர்களாகிவிட்டார்களோ, தலைமை இல்லாத தொண்டர்களாகிவிட்டார்களோ, மாலுமி இல்லாத கப்பலாகி பயணிக்கின்றார்களோ என்ற ஒரு சூழ்நிலையிலே தான் 2 கோடி தொண்டர்களுடைய சுதந்திரத்தை உறுதி செய்து சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த திருக்கோயிலுக்கு முன்பாக, தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு முன்பாக நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம், அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இரட்டை இலை சின்னத்திலே நிற்க முடியுமா, மக்களை சந்திக்க முடியுமா, மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா, மக்களுக்கு உழைக்க முடியுமா என்ற துன்பத்திலையும் துயரத்திலும் கண்ணீர் கடலிலும் தத்தளித்துக் கொண்டிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சாமானிய தொண்டர்களை எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, சேர்மன் ஆக்கி, உள்ளாட்சிகளை பதவி கொடுத்து, கூட்டுறவுகளை பதவி கொடுத்து, அம்மா அவர்களுடைய காலத்தை போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்களிடத்திலே ஏற்படுத்தி இன்றைக்கும் பிரதான எதிர்கட்சியாக 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய திருநாமத்தை சொல்லி, புரட்சி தலைவருடைய திருநாமத்தை சொல்லி இரட்டை இலையை மக்களிடத்திலே இன்றைக்கு கொண்டு சென்று
சத்தம் இல்லாமல் சாதித்து காட்டிய சாதனை நாயகர், நலத்திட்ட நாயகர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி. இன்றைக்கு திமுகவுக்கு மனோஜ் பாண்டியன் அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், ஒரு சட்ட ஞானம் படைத்தவர். அவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றதற்கு எடப்பாடியார் தான் காரணம் என்று வாய்க்கூசாமல் பொய் பேசுகிறார் அண்ணன் டிடி தினகரன். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எங்களுடைய அரசியல் பயணத்திலே பல்வேறு நிலைப்பாடுகளிலே கருத்து வேறுபாடுகள் எல்லோருக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மறந்துதான் இங்கே சரவணன், மாணிக்கம், இங்கே தமிழரசன், உதயகுமார், இங்க இருக்கக்கூடிய திருப்பதி, இங்க இருக்கக்கூடிய அன்னபூர்ணா தங்கராஜ், ராமகிருஷ்ணன் எல்லோருமே ஒரே தீர்வு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவின் ஆட்சி, புரட்சித் தலைவரின் ஆட்சி மீண்டும் இந்த தமிழகத்திலே இரட்டையரின் ஆட்சி, மக்களாட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய வழிகாட்டுதலோடு நடைபெற வேண்டும் என்பது ஏகோபித்த ஒருமனதாக 2 கோடி தொண்டர்களுடைய முடிவு. இப்ப நாங்கள் என்ன கேட்கிறோம்? டிடிவி தினகரன் அவர்களோடு இருந்த செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் பழனியப்பன், முன்னாள் அமைச்சர் வாத்தூர் நடராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், இங்கே மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கனடி, அங்கே ராமநாதபுரத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளராக அண்ணன் மரியாதைக்குரிய மண்டப முனியசாமி, இங்கே சிவகங்கையில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உமாதேவன், இங்கே இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இவர்கள் இதெல்லாம் ஏன் உங்களை விட்டு விலகி வந்து விட்டார்கள்? அதற்கு ஏதேனும் ஒரு நாள் நேரத்தை ஒதுக்கி அதை பற்றி சிந்தித்தது உண்டா? செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன், பழனியப்பன் போன்றவர்கள் திமுகவுக்கு நீங்க வழி அனுப்பி வைக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படவில்லை? ஏன் அதை பற்றி சிந்திக்கவில்லை? உங்களை நம்பி 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு இன்றைக்கு அரசியல் ஆதரவற்றவர்களாக, அரசியல் அனாதைகளாக அடையாளம் இழந்து நிற்கிறார்களே, அதை பற்றி ஏதேனும் நீங்கள் சிந்தித்தது உண்டா? உங்களை நம்பியே வாழ்க்கை அர்ப்பணித்தார சென்னையிலே வெற்றிவேல் அவர்கள், இங்கே மேலூர் தொகுதியில அருமையண்ணன் மேலூர் சாமி அவர்கள், 2 பேர்களும் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார்களே, அவர் தியாகத்தை பற்றி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? அதற்காக நேரம் ஒதுக்கியது உண்டா? அது பற்றி தொண்டரிடத்தில் பேசியதாவது உண்டா? அவருடைய தியாகத்தை பற்றி நீங்கள் சொன்னது உண்டா? இன்றைக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாறு வாரிசை போல டிடிவி தினகரன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியையும் ஆட்சியையும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார். இதுதான் உண்மை. அவருடைய டிடிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடி இடத்துல வேக, இதுதான் உண்மை. அதனால்தான் இன்றைக்கு இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டைய போட பார்த்தாரு கட்சிய, அது முடியல அவரால். அந்த விரக்தியின் வெளிப்பாடாக, அந்த வேதனையின் வெளிப்பாடாக, அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் சாதனை நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே, அவர்களுடைய ஆதரவோடு, தொண்டர்களின் ஆதரவோடு, தமிழக மக்களுடைய ஆட்சியோடு கழகத்தை மீட்டெடுத்து 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்து ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற ஒரு புதிய இலக்கணத்தை படைத்து கொடுத்தார்கள். 7.5% சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு யார் கொண்டு வந்தார்? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரிகள் யார் கொண்டு வந்தார்? எடப்பாடியார் அவர்கள். மெட்ரோ ரயில் திட்டம், 2000 அம்மா மினி கிளினிக், மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை, குடிமராமத்து திட்டம், நதிநீர் இணைப்பு திட்டம், நடந்தாய் வாடி காவேரி திட்டம், டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக காவேரி காப்பாளராக இன்றைக்கு விவசாயிகளால் பாராட்டப்படுகிறார். 50 ஆண்டு கால காவேரி பிரச்சனைக்கு தீர்வு, அத்திக்கடவு அவிநாசி திட்டம்,
காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் கொரோனா காலத்திலே பாதுகாப்பு அரண் அமைத்து கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. வேளாண் உற்பத்தியில 5 முறை கிருஷி கர்மா விருது. சொத்து வரி உயர்வு கிடையாது, மின்கட்டண உயர்வு கிடையாது, பால் விலை உயர்வு கிடையாது, எந்த விலை உயர்வும் இல்லாமல், விலைவாசி உயர்வு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினாங்க. 6 புதிய மாவட்டங்கள். அம்மா புனித அரசனுடைய திட்டங்களான தாலிக்கு தங்கம் திட்டம், மடிக்கணினி திட்டம், விலையில அரிசி வழங்குகிற திட்டம் உள்ளிட்ட இருசக்கர வாகன திட்டம், கறவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் கொரோனா காலத்திலே கூட தடையில்லாமல் கொண்டு செலுத்தினார். இன்றைக்கு இவையெல்லாம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று 176 தொகுதிகளிலே ஏறத்தாழ 1 லட்சம் கிலோமீட்டர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்திலே இன்றைக்கு மக்களை சந்தித்து ஒரு மகத்தான சாதனை படைத்து மக்களிடத்தில் வரவேற்பு பெற்று. இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, என்ன தம்பி தம்பி கிராமத்துல சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததுனால மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கு எல்லாம் ஏற்பட்டது. எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ, ஏன்னா அம்மா அவர்கள் அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார். தனிமை சிறை என்பது. ஆக அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டது. இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி. கொடநாடு வழக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்திலே மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதிலே மேற்கொள்ளப்பட்டு அது சட்டசபையிலே பதிவுல இருக்கிறது. ஏன்னா இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை, வந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் இருக்கிறது இல்லை. அதனால சட்டசபை பதிவுகளை படித்து விட்டு வேண்டுமானால் அவர் இது குறித்து பேசலாம். அவர் என்ன சொல்றாரு, எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் புத்தகப்புத்திரை படிச்சு கிழிச்சு போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பார்க்க. வெறுவாயிலே அவள் மெல்வார் இவரு, அதாவது வெறுவாயிலே அவளே இல்லாம வெறுவாயிலே மெல்றவர் இவரு. இவர் சொல்றாரு எல்லாத்தையுமே படிச்சு கிழிச்சுட்டோம். எப்படி எதை வேண்டுமானாலும் பொதுவெளியில பேசி விடலாமா? இது என்ன நியாயம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 52 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். 2 கோடி தொண்டர்கள் வீட்டை மறந்து, பிள்ளைகளை மறந்து, குடும்பத்தை மறந்து, உறவுகளை மறந்து, சொந்தங்களை மறந்து, நட்பை மறந்து, அத்தனையும் அர்ப்பணித்து மக்களுக்காக சேவை செய்வதை நீங்கள் இப்படி வாய்க்கு வந்த வழி பொது வெளியிலே கொச்சைப்படுத்தி பேசினால், சிறுமைப்படுத்தி பேசினால், அவதூறாக பேசினால் அது எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலை எங்களுக்கு தெரியல. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. இப்போ பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. இவருக்கு சேர மாட்டாரா? ஆனா இவரை சேர்த்துக்கிறவன் என்னை சேர்த்து இவரை சேர்த்துக்கிட்டோம். யாரும் சொல்றாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, பக்கத்து இலைக்கு பாயாசம், பாயாசத்தை ஊத்து பாரு. எனக்கு இல்லப்பா, பக்கத்து இலைக்கு. அந்த கதையா? நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்விதான். மனசாட்சி தொட்டு அவர் பதில் சொல்லட்டும். எங்க அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய, போற்றுதற்குரிய, விரக்தியின் உச்சத்திலே இருக்கிற, வேதனையின் உச்சத்திலே இருக்கிற, இயலாமையின் உச்சத்திலே இருக்கிற, ஆற்றாமையின் உச்சத்திலே இருக்கிற, அம்மாவின் மறைவுக்கு பிறகு எல்லா சக்தியும் இழந்திருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவை தொடங்குகிற போது உங்களோடு எத்தனை பேர் தோள் கொடுத்து நின்றார்?